ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பருவமலை உச்சியில் ஜெனரேட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அது சரி பண்ணுறதுக்காக சேலத்துலேருந்து ஆள் வந்திருந்தாங்க. ஆனால் கரெக்டான ஸ்பேர் இல்லாததுனால சரி செய்ய முடியல. அதனால் அவங்க வந்து ஜெனரேட்டர் கீழே தான் இறக்கி ஆகணும், சேலம் எடுத்து போய்ட்டு தான் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்படி இறக்குறதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழட்டிட்டாங்க. மொத்தம் வந்து 70 கிலோ கிட்ட சொன்னாங்க. அதில் வந்து உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழட்டினோடனே 30-40 கிலோ கிட்ட வந்துச்சு. ஒரு 45 கிலோ வெளில வந்துச்சு. சரி, நம்ம கடப்பரப்பில் தான் இறக்கி ஆகணும், இறங்குற வேலையை இறக்க முடியாது. ஏன்னா இறங்குற வேலை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதனால் கடப்பரப்பில் இறங்க தான் கரெக்டாக இருக்கும். எப்போயுமே அதில் தான் ஏற்றுவோம், கடப்பரப்பில் தான் ஏற்றி கடப்பரப்பில் தான் இறக்குவோம். ஜெனரேட்ரு எந்த வெயிட்டு பொருளாக இருந்தாலும் அதில் தான் ஏற்றி இறக்குவாங்க. இன்றைக்கி நம்ம மலைக்கு போயிருந்ததால் அது இறக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது. முன்னாடி ரெட் கலர் சட்டை போட்டு தூக்கிட்டு போகிறது நான், பின்னாடி வந்து எங்கள் அண்ணன், ஃப்ரண்ட்டில் வந்து ரெட் கலர் சட்டை போட்டு எடுத்துகிட்டு போவேன், அதான் நான். பின்னாடி வந்து எங்கள் அண்ணன் தூக்கிட்டு வராரு. கடப்பாரப்பல் இறக்கிறது வந்து உண்மையிலுமே சாதாரணமான விஷயம் இல்லை. நான் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி தோலில் சும்மா வச்சு இறக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. முடியுமா முடியாதான்னு நினச்சேன். ஆனால் சிவனோட சக்தியால் என்னால் முடிஞ்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கணும். ஆனால் கைகள்லாம் வேர்த்து போச்சு, உதற எடுத்துக்கிச்சு, ரொம்ப பயமாகிடுச்சு. இந்த வயலில் வந்து இறக்கும்போது ஹெல்ப் பண்ணவும் முடியாது, 2 பேர் 3 பேர் வந்து பிடிக்கவும் முடியாது. ஏன்னா மலைக்கு வந்த பக்கத்துக்கு தெரியும், இந்த வயலில் வந்து ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் இறங்க முடியும். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் வந்து யாரும் பிடிச்சிட்டு கூட இறங்க முடியாது. ஒரு ஆள் தான் இறங்கி ஒரு ஆள் தான் இறங்க முடியும். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் போயிட்டு என்னால் முடியல, சுத்தமாக முடியல. முன்னாடி இறங்கும்போது என் மேலே வந்து ஜென்ரேட்டர் வந்து அப்படி தள்ளுது, அமுக்குற மாதிரியே இருந்துச்சு. அதனால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்புறம் நான் பின்னாடி வந்துட்டேன். எங்கள் அண்ணன் மோடி அமிச்சு நான் பின்னாடி வந்து பிடிச்சிட்டு போனேன். சரி, அதான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தால் அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. இழுத்துட்டே போகுது, அவர் மேலே போய் மோதுது. உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கடப்பரப்பல்ல வந்து ஒரு ரிஸ்க்குன்னு. சப்போஸ் கீழே விட்டால் ஆளுங்க வர ஏறி வந்துட்டுருக்காங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நாங்களும் கூட விழுந்து போக முடியாது, ஜெனரேட்டரும் கீழே விட முடியாது. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கீழே இறக்கிட்டோம், கடப்பரப்புலேருந்து இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கடப்பரப்புலேருந்து இறக்கி முடிச்சுட்டு தோல் மேலே தான் தூக்கிட்டு போனோம். எனக்கு தோல் மேலே தூக்கிட்டு போன பழக்கம் இல்லைன்றதால தோல்லாம் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. தோல் வலிக்குன்றதால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கூட ஒருத்தர் வந்தார், சரவணன் ஒரு அண்ணன். அவர் தான் கம்பு எடுத்து போட்டு நம்ம தலைமையில தூக்கிட்டு போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொன்னார். ஆனால் தலைமையில தூக்கிட்டு போகிறதும் வெயிட் அதிகமாக இருக்கும். சரி, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கடப்பாரப்படி இறங்கி அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து கடப்பாரப்படி இறக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க கடப்பரப்பில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜென்ரேட்டர் கீழே இறக்கிட்டு வந்தோன்னு. உண்மையிலேயே நீங்கள் இந்த கஷ்டத்தை நிறைய பேருக்கு தரணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க. பருதுமலை கடப்பரப்படியில் இந்த இது எடுத்துகிட்டு வந்தது எல்லாருக்குமே தெரியணும், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் கடப்பரப்படிலேருந்து அவர் என் பின்னாடி வந்த அண்ணால் முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணன் சரவணன் கூட வந்தார். அவர் வந்து தூக்கினார், அவர் தோல் மேலே தூக்கி நான் வந்து மோடியை தூக்கினேன். இந்த ரெட் கலர் சட்டை போட்டு மொத்தம் நான் தான். ஆனால் என்னால் அப்போவும் முடியல, தோல் வலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த 2 வழியும் ஜாயிண்ட் ஆகும். அங்கே ஒரு மணி கட்டியிருப்பாங்க, கர்லாடி வழி தென்மதி மலை 2 வழி ஜாயிண்ட் ஆகும். அது வரைக்கும் தோல் மேலே எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் தலை மேலே தூக்கின்னு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு சரவணன் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே சரி தோல் மேலே எடுத்துகிட்டு போகலாம் சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தோலே பார்த்தீங்கன்னா விங்கியே போயிடுச்சு, அந்தளவுக்கு ஆயிடுச்சு.
அவருக்கே பாருங்கள், அவருக்கு தெரியும், நீங்கள் அவர் உடம்பு பார்த்தாலும் தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வரன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் வந்து பருவமலையில் எவ்வளோ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டதே இல்லை. இது உண்மையாக பெரிய விஷயம். உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும் இந்த வீடியோவை. பருவமலை அப்போ தான் எவ்வளோ கஷ்டன்றது நிறைய பேருக்கு வரவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே நீங்கள் பாருங்கள். இதை பாருங்கள், நான் தலைமாலை தூக்கிட்டு போகிறேன். இதை வந்து கல்லாடி வழியில் போகும்போது நான் எடுத்தது. பாதி வழிக்கு அப்புறம் வந்து தோல் மலை வச்சு எடுத்துகிட்டு போக முடியாமல் கொம்பை அவுத்து தூக்கி போட்டுட்டு தலைமலையே தூக்கிட்டு போகலாம் சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி நான் தான் தலைமலை தூக்கினேன். நான் ஒரு 3/4 தூரம் தூக்கினேன். அப்புறம் இன்னொரு அண்ணன் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் தூக்கினார். ஆனால் தலைமலை தூக்கிட்டு போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. தோல் மலை தூக்கிட்டு போகிறது வந்து தோல் வலியை விட ஆனால் தலைமலை தூக்கிடும் போது ஈஸியாக தான் இருந்துச்சு. தலைவலி கூட நாங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல. தோல் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு தான் தலைமலை தூக்கின்னு போக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எப்படியும் ஒரு 40 கிலோ 50 கிலோ கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து இறக்கின்னு போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதை மேலே ஏற்றுவோம். இதே மாதிரி இன்னொரு ஜென்ரேட்டர் மேலே இருக்குது, அதை வந்து அடுத்த வாரம் இறக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் போவேனான்னு தெரியல, ஆனால் நான் போகலனாலும் இன்னும் 2 பேர் போயிட்டு அதை இறக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து இன்னும் புது சிவன் கோயிலெலாம் நம்ம தேடி போய்ட்டு வீடியோ எடுத்து போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இன்னும் ஒரு அடுத்த வாரத்துலேருந்து நான் ஒன்று ஒன்றா பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இந்த பதிவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.